வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. வீட்டில் குழம்பு வைக்கிற காய்கறிலாம் இல்லைன்னா நம்மளுக்கு கை கொடுக்கறதே இந்த மாதிரியான பயிர் வகைகள் தான். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட பயிர் வகையிலேருந்து குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க, காராமணிங்கிற தட்டைப்பயிரை வச்சு குழம்பு எப்படி டேஸ்டியாக ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். இது வெள்ளை கலர்லேயும் கிடைக்கும், நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதை குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம வேக வச்சோம்னா பயிர் சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே மாதிரி அளவும் நம்மளுக்கு கணிசமாக கிடைக்கும். பயிர் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து குக்கரில் வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி பயிர் நல்ல சைஸில் பெருசாக இருக்குது. இப்போ ஒரு குக்கரில் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு 3 விசில் வரைக்கும் நம்ம வேக விடுவோம். இந்த 3 விசில்லையே இந்த தட்டைப்பயிர் நல்லா வெந்துடும். நம்ம அப்படி 1 மணி நேரம் ஊற வைக்காமல் உடனே அவிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 7-8 விசிலாவது நம்ம விடணும். இப்போ நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். பயிர் நல்லா வெந்து இருக்கு. இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி போட்டுக்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம். இந்த முழுசாக போடும்போது இதை உரலில் ஒரு ஒன்றையும் லைட்டாக தட்டிட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி 10 பல் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி போட்டுப்போம். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு இது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி கலர் மாறி வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா மசிகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். கடமிளகானா காரத்தை குறைச்சி போட்டுக்கணும். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பயிர் வேகிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பை பார்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க தட்டைப்பயிரை அந்த தண்ணியோடய நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். புளி இதுக்கு மேலே அதிகமாக போட்டுறக்கூடாது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் இந்த ஃபுல் ஃப்ளேம்லேயே குழம்பை நல்லா கொதிக்க விடுவோம். இந்த 5 நிமிஷத்துலேயே புளியோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும். 1/2 மூடி தேங்காயை நல்ல மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றிக்கணும். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் ஊற்றி இந்த குழம்பு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம குழம்பு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த தட்டைப்பயிறு குழம்பை இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தட்டைப்பயிறு குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.